என்னன்னா ஒரு நடிகன், ஒரு டி ராஜேந்தருடைய மகன், ஒரு தமிழன், இதெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் அப்படின்றத ஸ்பிரிச்சுவலா உணர்ந்த ஒரு ஆள் நானு. எனக்கு இந்த பிரிவினைன்றது எனக்கு என்னைக்குமே பிடிக்காத ஒரு விஷயம். அதுல எனக்கு உடன்பாடும் கிடையாது. இது ஒரே குடும்பம் சினிமான்றது, நடிகர் சங்கம்ன்றது நடிக்கக்கூடிய அத்தனை நடிகர்களுக்கும் சேர்ந்து ஒட்டு மொத்தமா நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த சங்கம் இருக்கு. நான் 16-17 வயசுல இந்த நடிகர் சங்கத்துல கமிட்டியில நான் இருந்திருக்கேன். அப்போ விஜயகாந்த் சார் தலைவரா இருந்தாரு, அதுக்கப்புறம் சரத் சார் தலைவரா இருந்தாரு. அந்த டைம்ல இருந்து நான் இருக்கேன். என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க, நீங்க ஏன் அந்த அணியில இல்ல, யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து இதுவா இருக்காங்க அப்படின்னு. யங்ஸ்டர்ஸ் ஒரு அணிய நடத்துறாங்க, இல்ல முதியோர்கள் ஒரு அணியை நடத்துறாங்கன்றது முக்கியம் கிடையாது. உண்மை எங்க இருக்குன்றதுதான் முக்கியம். யாரு நமக்காக நாளைக்கு நமக்கு ஒரு பிரச்சனைனா நிப்பாங்க, உண்மையா இருப்பாங்களா இல்லையான்றத கடவுள் எனக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. நான் சரத் சாருக்கோ இல்ல ராதா ரவி அண்ணனுக்கோ இல்ல யாருக்குமே போயிட்டு அவங்க பின்னாடி நிக்கிற ஒரு ஆளு சிம்பு கிடையாது. அப்படி ஒரு வளர்ந்த பையனும் நான் கிடையாது. யாருக்கிட்டையும் போய் நம்ம நிக்கணும்ன்ற அவசியமும் எனக்கு கிடையாது. எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த பிரிவினை, இந்த மாதிரி வேற ஒரு டீம் இருக்கு, நம்மளுக்குள்ள இந்த ஒற்றுமை இல்லைன்றதே ஃபர்ஸ்ட் எனக்கு கவலை தான். ஆனா இன்னைக்கு நான் ராதா ரவி எனக்கு போன் பண்ணி கேட்கும்போது நான் சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா, அதே நீங்க என்ன போஸ்ட், கமிட்டி மெம்பர் எதுவா இருந்தாலும் எனக்கு ஓகே, நம்ம இந்த இது பின்னாடி போற ஆள் நான் கிடையாதுன்னா, நீங்க என்ன கொடுக்குறீங்களோ நான் நிக்கிறேன்னு தான் சொல்லி நான் இன்னைக்கு வந்திருக்கேன். மெயினா என்ன சொல்ல வரேன்னா, ஒரு தவறுன்றது இல்ல உண்மையிலேயே ஏதோ ஒரு தவறு நடக்குதுன்னு சொன்னா அதுக்கு அகேன்ஸ்டா இல்ல ஆப்போசிட்டா குரல் கொடுக்கறதுக்கு ஆளா நான் நிப்பேன். ஒண்ணுமே இல்லாம சும்மாவே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்கன்னா என்ன நடந்தது? ஃபர்ஸ்ட் ஒரு பிரச்சனையே கிடையாது. பிரச்சனையே இல்லாம சும்மா பிரச்சனைனா நான் பல முறை நான் பேசி இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் வரணும்ன்றதுக்காக சரத் சார் கிட்டயும் சரி, ராதாரவிந்தன் கிட்டயும் சரி, எனி டைம் போன் பண்ணா எடுத்து பேசக்கூடிய மக்கள். அவங்க நமக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் அடுத்த நிமிஷம் நிக்கக்கூடிய ஆட்கள். என்ன பிரச்சனைனாலும் சொல்லுங்க, நான் பேசி தரேன். நான் பல முறை ட்ரை பண்ணதுக்கு அப்புறமும் இது ப்ரொசீட் ஆயிட்டே இருக்கணும் போதுதான் எனக்கு கிளிக் ஆச்சு. ஓகே, அப்போ இது பிரச்சனை அது கிடையாது, அப்போ பிரச்சனை வேற ஏதோ. சோ அப்படி ஒரு ஃபேக்கா போயிட்டு நம்ம இது பண்றதை விட உண்மையான இடத்துல நம்ம இருப்போன்றதுக்காக தான் எங்களுக்கு வெற்றி சொல்லி முக்கியம் இல்லை. யார் வேணா ஜெயிச்சுக்கோம். இங்க நாங்க தான் ஜெயிப்போம், நாங்க வெற்றி பெற்றோம், இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோன்றதெல்லாம் மேட்டரே கிடையாது. நான் இங்க நிக்கிறேன்னா உண்மையான காரணம் என்னன்னா, நான் சொன்ன மாதிரி உண்மை இங்க இருக்கு. நாளைக்கு நடிகர்களுக்கு ஒரு பிரச்சனைனா இந்த அணி கண்டிப்பா உங்களுக்காக நிற்பாங்க.